வணக்கம், இது ஆர்த்தி கஃபே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சக்கரவள்ளி கிழங்கு மசாலா பொரியல் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ சக்கரவள்ளி கிழங்கு மசாலா பொரியல் செய்ய தேவையான பொருட்கள், நான் சக்கரவள்ளி கிழங்கு ஒரு 1/2 கிலோ வாங்கி வச்சுருக்கேன். ஸோ இந்த சக்கரவள்ளி கிழங்குல ஒரு 2-3 டைப் இருக்குது. இது ஒரு டைப்பு, இன்னொன்று நல்ல நீளமாக ஒரு லைட் பிங்க் தோலோடு இருக்கும், இன்னொன்று நீளமாக அடர் பிங்க் தோலோடு இருக்கும். ஸோ இந்த வள்ளிக்கிழங்கு உருண்டையாக இருக்கும். இது வந்து அந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ நமக்கு என்ன அவைலபிளாக இருக்கோ அந்த மாதிரி வாங்கிக்கலாம். இந்த கிழங்கை விட அந்த நீளமாக பிங்க் கலரில் இருக்க கிழங்கு இன்னும் சுவை அதிகமாக இருக்கும். ஸோ இந்த தடவை எனக்கு இதுதான் கிடச்சிது. இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, இந்த மாதிரி கிழங்கை வந்து ஒரு 15 நிமிஷமாவது தண்ணியில் ஊற வைக்கணும். ஏன்னா நிறைய மண் இருக்கும் அதில். ஊற வச்சு ஒரு 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணிடணும். அந்த மாதிரி வாஷ் பண்ணி தான் நான் அதை எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 5 வெங்காயத்தை குட்டி குட்டி பீஸாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு 5 பல் பூண்டையும் சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு 1 கப் தேங்காவை எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு, தோல் நீக்கி துருவின இஞ்சி 2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவுக்கு, 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, வதக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய். நான் வந்து ஒரு 3 டீஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் எடுத்து வச்சுருக்கேன். 2 கொத்து கருவேப்பிலை, கடைசியாக தூவுறதுக்கு கொத்தமல்லி தழை, ஒரு 6-7 வரமிளகா. இதை வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி. ஸோ இப்போ இந்த சக்கரவள்ளி கிழங்கை தோலை வந்து நல்லா நீக்கிட்டு இந்த சின்ன சின்னதாக கனசதுரமாக கட் பண்ணி வச்சுக்கலாம். சக்கரவள்ளி கிழங்கை தோலை சீவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக நறுக்கி வச்சுட்டேன். சக்கரவள்ளி கிழங்கை பொறுத்த வரைக்கும் சில சமயம் பச்சை பாஞ்சிருக்கும் கிழங்குல, அந்த மாதிரி போர்ஷனை வந்து கட் பண்ணி தூக்கி போட்டுடலாம். அது வந்து ஒரு கசப்பு சுவை கொடுக்கும். அதனால் நம்ம நறுக்கும்பொழுது கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்து நறுக்கணும். இடையில வந்து நீங்கள் கிழங்கை வந்து சுவைச்சு பார்க்கணும். சில சமயம் கசப்பு இருக்கும். அப்போ அந்த மாதிரி கிழங்கெல்லாம் நம்ம வந்து ஒதுக்கிட்டு நல்ல கிழங்கை சூஸ் பண்ணி இந்த மாதிரி நறுக்கி வச்சிடலாம். பக்கத்தில் ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். ஸோ அதில் வந்து இப்போ நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்து இந்த கிழங்கை வந்து வேக போட்டுருவோம். இது சீக்கிரமாக வெந்துடும். இடையில கலரி விடுங்க, ரொம்ப மசிய வேக விட வேண்டாம். ஒரு 3/4 பதம் அது வந்து வெந்தால் போகிறோம். அப்புறம் திருப்பி நம்ம எல்லாத்தையும் போட்டு கிளறும் பொழுது வானலிலேயும் அது வேகும். அதனால் ஒரு 3/4 பங்கு இது வெந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்துடலாம். ஸோ இது வேக விட்டுருவோம். சக்கரவள்ளி கிழங்கு ஒரு பக்கம் வெந்துட்டு இருக்கும் பொழுதே நான் இன்னொரு பக்கம் என்ன செஞ்சிடறேன், ட்ரை வானலியில் ஒரு 5 வரமிளகாவை வறுக்கிறேன். இன்னொன்று 2 மிளகா வந்து தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா தேங்காவையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருவோம். அது ஒரு லைட் கோல்டன் கலரில் தேங்காய் வந்ததுக்கப்புறமா இது 2ஐயும் ஆற வச்சிடலாம். கிழங்கு 3/4 பதம் வெந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி எடுத்து ஒரே ஒரு பீஸை இப்படி கையால் அழுத்தி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அழுத்த வரும். ஸோ இது வந்து கரெக்டான பதம். இப்போ இதை வந்து தண்ணியை நல்லா வடித்து எடுத்து வச்சுருவோம். நான் அதே மாதிரி வரமிளகாவையும் வறுத்து வச்சுட்டேன், தேங்காவையும் வறுத்து வச்சுட்டேன். இது 2ஐயும் ஒன்றா சேர்த்து நல்லா பொடிச்சு வச்சுருவோம். கிழங்கை தண்ணி வடித்து எடுத்து வச்சுட்டேன். தேங்காவையும் மிளகாவையும் நல்லா அரைச்சி எடுத்து வச்சுட்டேன். வானலியில் எண்ணெயை காய வச்சாச்சு. இப்போ என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, சோம்பை வந்து பொடிச்சு வச்சுருக்கேன், அம்மியில் 1-2 ஒடிச்சு வச்சுருக்கேன், அதை போட்டுருவோம். இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம், அது கூட வரமிளகா அதையும் போட்டுடலாம். போட்டுட்டு இதை வந்து நல்லா பரட்டுவோம். கருவேப்பிலை போட்டுடலாம், மஞ்சள் பொடி, அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு. நம்ம கிழங்குலையும் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம், அது போக பாக்கி உப்பையும் இதில் போட்டாச்சு. ஸோ எப்போ வேணாலும் நம்ம உப்பை சேர்த்துக்கலாம், அதனால் அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ இது நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா பார்க்கலாம். ஸோ இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அந்த கிழங்கு போட்டுடலாம். கிழங்கெல்லாம் போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் இதோடு சேர்த்து நல்லா வதங்கட்டும். ஸோ கிழங்கையும் போட்டு அதை நல்லா வதக்கிட்டேன். நல்லா மசிஞ்சிடாமல் வதக்கணும். ரொம்ப அப்படியே பிரட்டி விட்டோம் அப்படின்னா கிழங்கு வந்து உடஞ்சிடும். ஸோ இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய், மிளகா அதை வந்து போட்டு விட்டுட்டு 2 கலர் கலரிடலாம். 2 கலர் கலரிட்டு கொத்தமல்லி தழையையும் தூவி இறக்கிடலாம். ஸோ இது வறுத்து பிடிச்சிருக்கிறதுனால தேங்காவும் வரமிளகாவும் நல்ல ஒரு வாசனை கொடுக்கும். அதே மாதிரி இந்த கறிக்கு வந்து நம்ம கொஞ்சம் காரம் வந்து தூக்கலாக போடணும். ஏன்னா கிழங்குக்கு வந்து கொஞ்சம் ஸ்வீட் இருக்கிறதுனால காரம் தூக்கலாக போட்டோம் அப்படின்னா அப்படியே பட்டையை கலப்புங்க. அவ்வளோ ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும் அந்த கறி சாப்பிட்றதுக்கு. ஸோ இப்போ வந்து கொத்தமல்லி தழையை போட்டுடலாம். கொத்தமல்லி தழையை தூவி அதுக்கப்புறம் ஒரு 2 கலர் கலரிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஸோ அருமையான நம்ம சக்கரவள்ளி கிழங்கு மசாலா பொரியல் ஃபென்டாஸ்டிக்காக ரெடி ஆகிடுச்சு. எல்லா சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்கும் இது ஒரு நல்ல காம்பினேஷன். ஒரு புது சுவையாக ரொம்ப நல்லாயிருக்கும்.
ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நல்ல ரெசிபீஸ் பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வேல்யூபிள் கமெண்ட்ஸ் அண்ட் சஜஷன்ஸ் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.